வணக்கம். தமிழும் சரஸ்வதியும் சரியில்ல. அர்ஜுனோட அம்மா அழுவுறாங்க. ஏம்மா அழுவுறன்ட்டு அர்ஜுனோட அக்கா கேட்குறாங்க. நான் அவனுக்கு விஷம் வச்சுட்டேம்மா. அவன் நம்மளோட சொல்கிற பேச்சு கேட்கல. கோதை நடேசன் மேலே எதுவும் தப்பு இல்லை சொல்லிக்கூட அவன் காட்டு மிராண்டித்தனமாக மாறிட்டான். அதனால் இங்கே ராகினி குழந்தைங்க கூட சாகடிக்க பார்க்குறான். நம்மளெல்லாம் சாகடி பண்ணிவிட்டு அவன் எதிர்த்து நிற்கிறான். இதுக்கு மேலே எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் அவனுக்கு விஷம் வச்சுட்டு மானிட்டு அவங்க சொல்லி அழுகுறாங்க. அவன் நம்ம தம்பிம்மா எப்படிம்மா நீ பண்ண? நீ நானுந்தாம்மா அவனை சொல்லி சொல்லி வளர்த்தோம். அவன் கெட்டவனா போயிட்டான். அவன் மாறிட்டு இருப்பான். நீ எதுக்காகம்மா அப்படி பண்ணன்றாங்க. இப்போ அவன் நமக்கு இல்லாமல் போயிட்டான். என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்க வெளியே கிளம்புறாங்க. அந்த இடத்துல காலுக்கு வச்சு ஒரு கத்தி காட்டி மிரட்டாரு. நீங்கள் வெளியில் போகக்கூடாது. வெளியில் போட்டுக்கு முயற்சி பண்ணாக்கா நான் கொன்னுடுவேன். உங்கள் பையன் அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காருன்ட்டு இந்த இடத்துல இவங்க என்ன பண்ண தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது கோதை நடேசன் அங்கே கார்த்திக் 3 பேரை வந்துட்டு அவரை அடித்து விரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராகினி கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு எங்கம்மா நீ மட்டும் இருக்க குழந்தை எங்கன்னு கேட்டவொடனே அவங்க குழந்தை இவங்ககிட்ட தான் இருக்குதுன்னா குழந்தைய அர்ஜுன் தூக்கிட்டு போயிருக்கான். அவனுக்கு அம்மா வேறு விஷம் வச்சுட்டாங்க. அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ தெரியலன்ட்டு இவங்க பதறி போகிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ட்டு அவங்களுக்கு திட்டுறாங்க. நீங்கள் நல்லவங்கன்னுட்டு நான் அவங்ககிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன். எனக்கு வேறு வழி தெரியல. நீங்களாம் நல்லா இருக்கணும். உங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுனாக்கா எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் விஷம் வச்சுட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க பதறிக்கிட்டு அங்கே தமிழ் போயிருக்கான் அவனை பார்த்துக்குவான்ட்டு இவங்க கிளம்புறாங்க. அர்ஜுனா அவங்க மாமா குழந்தை எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிட்ட வராங்க. இவருக்கு தலை சுற்றுற மாதிரி ஆகுது. என்ன மாப்பிள்ள உடம்பு ஏதாவது பண்ணுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சொல்லும்போது இல்லை மாமா ஏதோ தப்பு நடந்திருக்குது. முதல்ல நம்மளோட பேப்பரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு இவங்க வராங்க. அந்த இடத்துல தமிழ் சரஸ்வதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைய பார்த்தது சரஸ்வதி குழந்தை பிடிங்கிறாங்க. மற்ற அதிகாரிங்களாம் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு வாக்குவாதம் நடக்குது. அந்த இடத்துல என்கிட்ட தான் பேப்பர் கொடுக்கணும், என்கிட்ட பேப்பர் கொடுங்கன்ட்டு தமிழ் அர்ஜுனும் மாறி மாறி கேட்குறாங்க. அதை பார்த்து அதிகாரிங்க சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி வந்து சண்டை போட்டதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது. உங்ககிட்ட நான் பேப்பரை கொடுக்க மாட்டேன், சம்மந்தப்பட்டவங்க வட்டம் அவங்ககிட்ட கொடுக்குறேன்ட்டு அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார். அந்த நேரத்தில் அர்ஜுன் ரத்தம் வந்து எடுக்கிறாரு. இதை பார்த்தது இவங்க ஷாக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளார மற்றவங்களாம் வந்துடுறாங்க. என்னாச்சுன்ட்டு விசாரிக்கிறாங்க. நான் தான் அவனுக்கு விஷம் வச்சுட்டேன்னுட்டு இங்கே அர்ஜுனோட அழுகுறாங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க? அவன் அப்படி பண்ணுறான்னாக்கா அதுக்காக உயிர் எடுக்கிற அளவுக்கு துணிச்சிட்டிங்களேன்னு சொல்கிறாங்க. என்னோடய வளர்ப்பு தப்பாக போயிடுச்சுன்ட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லை, சரியான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றிட்டீங்க. அவர் முழிப்பு வந்தோடனே போயிட்டு பாருங்கன்றாங்க. இவங்க உள்ளே வந்தோடனே அவர் கண் முழிச்சிக்கிறாரு. இவரை கூட்டி எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சிடா, நான் தான் உனக்கு விஷம் வச்சுட்டேன்னுட்டு அப்போது எல்லாருமே பார்த்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேறு வழி தெரியல, நானே விஷம் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு என்னோடய பையனுக்குன்ட்டு அவங்க அழுகுறாங்க. நீ இல்லைனா நானும் செத்து போயிட்டுருப்பேனான்னு சொல்லிட்டு விடுமா, நான் அந்த அளவுக்கு மாறிட்டு போகிறதானே, நீ இந்த மாதிரி விஷம் வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்ட, அந்த அளவுக்கு நான் காட்டு மிராண்டி தானம்மா மனசு மாறிட்டேன். நீ சொல்லி கூட நான் மாறிட்டு இருந்தேனாக்கா இந்த நிலமை வந்திருக்காது. நான் இந்த அளவுக்கு துணிஞ்சு பண்ண வச்சுதானே, நீங்களும் அப்படி பண்ணிட்டீங்க. பெத்த அம்மாவை எனக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுனாக்கா நான் அவ்வளோ மோசமாக இருந்திருக்கேன். நீ பண்ணது சரிதாம்மா, நீ பண்ணதில் தப்பே இல்லைன்னுட்டு எல்லாருமே மாறி மாறி அர்ஜுனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் அர்ஜுன் அவர் திருந்திட்டார். மனசு மாறிட்டு எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்குறாரு. நீங்கள் எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலனாலும் நான் தான் அவங்கள பழி வாங்குறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணன்ட்டு அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி எல்லார்ட்டுமே மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் என்ன சரியாக தான் வளர்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மாறிட்டீங்க, ஆனால் நானும் மாறியிருந்தால் அந்த நிலமை வந்திருக்காது. நீங்கள் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ராகினி என்ன மன்னிப்பால தெரியல, ஆனால் மேகனாவோட கொலையில் நான் தான் சம்மந்தப்பட்டு நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த வேலை செஞ்சாங்க. நான் சரண்டர் ஆகிடுறேன். எனக்கு தண்டனை கிடைக்கணும்னாக்கா நீங்கள் யாருமே எனக்கு தண்டனை கொடுக்கல. நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரல நீங்கள் நல்லவங்களாக தான் இருக்கீங்க. நீங்கள் யாரும் எனக்கு தண்டனை கொடுக்கல. நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன். நான் ஜெயிலுக்கு போகிறேன்ட்டு இவர் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ கோதை நடேசன் வந்துட்டு நீங்கள் தப்பாக உணர்ந்துட்டீங்க, அதனால் நீங்கள் ஜெயிலுக்கு போக தேவையில்லைன்ட்டு எல்லாருமே சொல்லும்போது சரி நாங்கள் எங்கள் ஊருக்கு போய்டுறதுக்கு மேலே இங்கே இருந்தாக்கா பிரச்சனை பேச்சார் எதுவும் வேணான்னுட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிறது வேணாம், நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசைன்ட்டு கோதை சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுனோட அம்மா சொல்கிறாங்க, உங்களோட வளர்ப்பு எப்பவுமே சரிதான், ஆனால் நான் தான் தப்பாக வளர்த்தேன் என் பையனுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த நிலமையை கொண்டு வந்துட்டேன்ட்டு அர்ஜுன் அவங்க அம்மாவும் மற்றவங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. போதும் விடுங்க, பரவாயில்ல விட்டுருங்க, சொந்த பந்தம் நம்ம முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க. என்ன பண்ணுறது, ஒரே சூழ்நிலை ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. குழந்தை பிறகுறாங்க, அவங்க வளர சூழ்நிலையும் அவங்களோட அம்மா அப்பாவும் வளர்க்குற கண்டிஷனை பொறுத்து தான் பசங்க நல்லவங்க கெட்டவங்க மாறுறாங்க. இதில் யார் மேலே தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலான்ட்டு அவங்க சொந்த வீட்டுக்கு வராங்க. வந்துட்டதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம இதுக்கு மேலே பழையபடி எல்லாருமே ஒத்துமையாக சந்தோஷமாக வாழலாம், இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அர்ஜுன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம கம்பெனியில் 2000 பேர் வேலை செய்கிற அளவுக்கு நம்மளோட கம்பெனியை உயர்த்தணும், அத்தை சொன்னாங்களா அதை செஞ்சிடலான்ட்டு எல்லாருமே லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த
அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்காக இதை வந்துட்டு நமச்சியும் அர்ஜுனோட மாமாவை பார்க்குறாங்க. இவங்க மட்டும் எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. அவங்கள மற்றவங்களாம் கூப்பிட்றாங்க, வந்து எல்லாருமே குடிங்கன்னுட்டு எல்லாருக்கும் கோதை ஊற்றி கொடுக்குறாங்க. இது எல்லாருமே மூக்கால் அழுதுட்டு குடிக்கிறாங்க. சரி, அந்த நேரத்தில் நமச்சி சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஜோடியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு என்ன அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருன்ட்டு சொல்லி எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சீரியல் தொட முடியுது. நன்றி, வணக்கம்.